நேரா வளர்ந்த மரத்த தான் வெட்டுவாங்க. புரியுதா? சஞ்சய் பெருமாள் இயக்கத்துல வந்து இன்னைக்கு மற்றும் ஒரு படம் வந்திருக்கு. ப்ளூஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆனந்த், நம்ம வந்து இந்த படத்தை பார்த்து முடிச்சோம். படத்தை பார்த்து முடிச்சுட்டு கடைசி கட்டத்துல வந்து என்கிட்ட படம் பார்த்து முடிஞ்சா ஒன்று சொன்னீங்கல்ல, அதை மறுபடியும் என்கிட்ட சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? நான் இப்ப உங்ககிட்ட பதில் சொல்றேன். அது படம் கடைசி கட்டத்துல பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் எமோஷன் நிறைய ப்ளே பண்ணிச்சு. ஆனா எனக்கு கடைசியில முடியும் போது கதை மொட்டையா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு பிரசாத். ஃபர்ஸ்ட் ஏன் அது மொட்டையா முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கதாபாத்திரத்துல வந்துட்டு ஒரு 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 குறிக்கோள் இருந்துச்சு அவருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த கட்டத்துல வந்துட்டு அந்த குறிக்கோளை காமிக்கல. வேற மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு வந்து லைக் ஸ்ட்ரக் ஆயிருச்சு. ஏன்னா நான் பார்த்தது அவர் வந்துட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தோட்டத்தில் போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஏன்னா நிறையா ஆப்ஸ்டக்கிள் வந்து அவர் தாண்டி வரும்போது கட்ட க ஒரு இதுக்கு வந்தோடனே சக்குன்னு வந்து அவர் கதையை திருப்பி ரிவிஷன் பண்ணி படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு படம் எடுத்தது வந்து காமிக்கலையே. அவரோட முன்னுக்கு காமிச்சது வந்து நிச்சயமா ஒரு நாள் படம் ஒரு டைரக்டர் ஆயிருவாருன்னு. கடைசியில வந்துட்டு டைரக்டர் அப்படி நீ ஒண்ணுமே காட்டாம விட்டுட்டியா? அவர் படமே எடுக்கலையா படத்துல? கண்டிப்பா. அதோட அந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்றது முன்னுக்கு படத்தோட கதையை பத்தி லைட்டா பேசிடுவோம். ஒருத்தர் ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அவர் வந்து ஒரு ஆடியோ மேனா வந்து வேலை செய்யறாரு. ஒரு ஃபிலிம்ல சொல்லுவாரு, ஒரு வேலை செய்யறாரு, ஆடியோ மேனா வேலை செய்யறாரு. அப்போ அந்த ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்பவே வந்து தீர்க்கமா வந்து வழிகளை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அதுல நிறைய அவருக்கு ஆப்ஸ்டக்கிள் வருது. என்னென்னலாம் ஆப்ஸ்டக்கிள் வருது, அப்புறம் யாரெல்லாம் மீட் பண்ணாரு, அந்த ஆப்ஸ்டக்கிள் எல்லாம் அவர் மீட் பண்ணும்போது அதெல்லாமே ஒரு சாதாரண இமோஷன் இல்லை. அந்த இமோஷன்லாம் வந்துட்டு நல்லா போர்ட்ரே பண்ணாங்க. 100% நான் சொல்லுவேன். அதெல்லாம் விளாட்டு இல்லை உண்மையிலே என்ன கேட்டீங்கன்னா. சேம் டைம் அந்த ஹீரோ கூட வந்துட்டு நினச்சி பார்க்க கூட முடியல. தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் வச்சுக்கிட்டு. அண்ட் த பியூட்டி பார்ட் வந்துட்டு இமோஷன் கூட நம்ம விளாண்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேரக்டர் அந்த முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு மேக்கப்பே இல்லை, நேச்சுரலாக அப்படியே வச்சு காமிச்சது அப்படியே ரியலிஸ்டிக்காக காமிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த படத்துல வந்து ஒரு ஒரு ஏராக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது 2010. அப்ப 2010க்கான அந்த வேலைகள்லாம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நீங்க இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2010 நீங்க கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அந்த படத்துல பாருங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் காமிப்பாங்க. 2010ல பயிற்சி கம்ப்யூட்டர் அங்க இருக்கும். அது அப்படியே சும்மா இப்போ போயிட்டு 2010 கேமரா கம்ப்யூட்டர் நீங்க எடுத்தீங்கன்னா டல்லா இருக்கும். ஆனா இது அப்படியே புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே பிளஸ் பாயிண்ட்ல இதெல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா என்ன ஆகுது, அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரு, அவரு கடைசியா எப்படி, அவரு யாரெல்லாம் சந்திச்சு அவருக்கு கடைசியா என்ன ஆகுது, அதுதான் கதை. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த படத்துல வந்துட்டு சில சீன்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்ட் டைரக்டருக்கு உண்மையிலே ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, சில படத்துல வந்துட்டு கிராஃபிக் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொண்டு போவோம். ஆனா இந்த படத்துல வந்துட்டு அவங்க பாய்ச்ச அந்த பொருள் எல்லாமே நீங்க நம்புவீங்களா? 2010ல வந்துட்டு இருக்கிற மோட்டோரோல ஃபிளிப் போனு, அந்த போன் ஆப்ரேட் பண்ணும் இந்த படத்துல. அந்த போன் நான் வந்து பார்த்து இந்த போன் வேலை செய்யுது, மெசேஜ் அனுப்புவாங்க, கால் பண்ணுவாங்க. அப்புறம் பிளாக்பெரி எவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சு 2010ல. ஸ்மார்ட் போன் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வந்து கொடுத்துச்சு அந்த போன் ஆப்ரேட் பண்ணுவதுல. அதுதான் அதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதெல்லாம் நான் கிரெடிட் தான் நான் சொல்லுவேன். அப்ப எனிவே அது வந்து பாசிட்டிவ் சைடு பத்தி பேசுற முன்னுக்கு அவர் அந்த கதை மொட்டையா முடிச்சான்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப நான் அந்த படத்தை எப்படி பார்த்தேன்னா, கடைசியா வந்து அவரு வந்து ஒரு விஷயத்த வந்து முடிச்சிருப்பாரு, ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருப்பாரு. அந்த ஸ்கிரிப்டை வந்து அவரு பார்ப்பாரு. ஸோ அப்படி முடிப்பாங்க. அப்போ அங்க வந்து அவர் படம் பண்ணிட்டாருன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாரு. அதுவே ஒரு சக்சஸ் தான். ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அவர் வந்து ஏன்னா நடுவில் வந்து நிறைய ஆப்ஸ்டக்கிள் வரும். அதுல வந்து அவரால் வந்து ஒரு வேலையை சரியா முடிக்க முடியாது, ஒரு ஸ்கிரிப்டை சரியா எழுதி முடிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா எழுதுவாரு, கிழிச்சு வீசுவாரு, இந்த மாதிரி கட்டலாம் இருக்கும். அப்புறம் தண்ணி நிறைய அடிப்பாரு. அப்புறம் வந்து சில பேர்லாம் போய் பார்ப்பாரு, அவர் பாதை கொஞ்சம் மாறி போயிடும், லெஃப்ட் பிரேக் ஆஃப் வரும். ஸோ ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருப்பாங்க. பட் இதெல்லாம் எப்படின்னு நீங்க போய் படத்தை பத்தி தெரிஞ்சுங்க. ஆனா கடைசியா வந்து அவர் வந்து ஒரு பாசிட்டிவா தான் முடிக்கிறாங்க படத்தை. ஸோ நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன். நான் எய்ம் பண்ணது என்னன்னா, அட்லீஸ்ட் அவர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரீவிஷன் பண்ணின்னு
சில அந்த படத்தை அவர் எய்ம் பண்ண அந்த படத்துக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் கதைக்கு வந்துட்டு திருப்பி படத்தை வந்து முதலிச்சிருக்காரு. ஆனா பாதி வேலை ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஒரு நல்ல முடிவு ஒரு இம்பேக்ட் முடிவா வந்திருக்கும். இருந்திருக்கும் ஆ, அப்படின்னு ஆ. நம்புறீங்க. ஸோ ஓகே. எனிவே ஆ. அதுவும் அதுவும் அவரு ஒரு படம் எடுக்கிற ஸ்டைல்னு வச்சுக்கலாம். மேபி அவரு சஞ்சய் பெருமாள் அப்படி எடுக்க விரும்பல. இருக்கலாம். ஏன்னா இப்படிதான் படம் எடுக்கணும்னு யாருமே எழுதி வைக்கலையே. ஆமா ஆமா ஆமா. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து we talk about பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஃபிலிம். சொன்ன மாதிரி சில பாசிட்டிவ் சைட் நீங்க சொல்லிட்டீங்க, நம்ம சொல்லிட்டோம். 2010ல பார்த்த கம்ப்யூட்டரா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா பார்த்த இருக்கட்டும். மொபைலா இருக்கட்டும், ஆமா. மோட்டரோலா ஃபிளிப் ஃபோனு, அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்ன பாசிட்டிவ் நம்ம பார்த்தோன்னே நீங்க பார்த்தீங்க? ட்ரெஸ்ஸிங் கோட் ட்ரெஸ்ஸிங் கோட். ட்ரெஸ்ஸிங் கோட் சிச்சுவேஷன்ஸ், சில படம் காட்சிகள் எல்லாமே வந்துட்டு அந்த லொக்கேஷன் எல்லாமே அந்த 2010ல இருந்த எனக்கு தெரிஞ்சு அது வந்து அங்கே தான் இருந்தது. சில லொக்கேஷனில் வந்துட்டு அவங்க எடுத்த ஷார்ட்ல வந்துட்டு எம்ஆர்டி ட்ரெயின் போகும். ஆனால் 2010ல் அங்கே எம்ஆர்டி ட்ரெயின் இருக்கும். ஆனால் இங்கே நல்லா ஒரு பொசிஷன் பண்ணி அந்த எம்ஆர்டி ட்ரெயினை ஸ்கிப் பண்ணி எல்ஆர்டி ட்ரெயின் மட்டும் வச்சுது. அது ஒரு உண்மையிலே கிரியேட்டிவான வேலை அது. ஆமா கண்டிப்பா. அப்புறம் வீட்டில் அவங்க வந்துட்டு ஒரு டார்க் சீனு ரெட் லைட்டு பேக்கப் வச்சு அப்புறம் ப்ளூ கலர் லைட் வச்சு அப்புறம் அங்கே வந்துட்டு அஃப்கோர்ஸ் லைட்டிங் அவளை ப்ளே பண்ணாலும் அந்த இமோஷன் வந்து உண்மையிலேயே அவன் ஃபெயிலியர் ஆகிறான். ஒருத்தர் போய் பார்த்து அப்புறம் அவர் அங்கே ஒரு கதையை உருவாக்கி அங்கே ஒரு கதையாகி நம்பி ஏமாந்து வந்து அந்த இமோஷன் வந்துட்டு படத்தில் டைலாக் குறைவாக இருந்தாலும் இமோஷன் மட்டும்தான் ப்ளே பண்ணும். இந்த படத்துல நிறைய விஷயத்துல ப்ளூ லைட் வைப்பாங்க. ப்ளூ லைட்டு அந்த அந்த டோனே வந்து ஒரு மாதிரி ப்ளூவா இருக்கும். அந்த படம் வந்து சில இடத்துல ஒரே ஒரு இடம் மட்டும் நினைக்கிறேன் ரிட்டா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு இடமும் 2 இடமும் ரிட்டா இருக்கும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷன். ஓகே. பட் முக்காவாசி அந்த படத்துல வந்து அவங்க இந்த ப்ளூ டோன் பாய்ச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். இப்ப நெகட்டிவ் பத்தி வரலாமே. இந்த படத்துல வந்து உங்களுக்கு இதுவும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பார்த்ததுல வந்துட்டு டைலாக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ், டைலாக் இன்னும் கிரீப்பா வச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் லவ் சீன்ல இருக்கிற டைலாக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இம்பேக்ட் பத்தல. ஏன் பத்தல? இம்பேக்ட் பத்தலைன்னா காதல் வந்துருச்சு, காதல் ஓடிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்து காதல் வந்துட்டு ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல சொல்றாங்க. ஸோ அங்க வந்துட்டு காதல் அறிமுகம் ஆகும்போது வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான ஒரு கிரிப்பான ஒரு டைலாக் வச்சிருக்கலாம் அங்க. ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்றாங்க, ஓகே நீ பயப்படாத, நீ உனக்கு தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டைலாக் வச்சிருக்கலாம். நீ நடந்து போகும்போது நிறைய தடைகள் வரும், அந்த தடை ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ போய் சேர மாட்டேன், எங்க போய் சேர்றேன்னு. ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் நீ வந்து ஓந்தி கரெக்டா வச்சு திருப்பி நிறைய பாதையை போட்டீங்கன்னா நீ போய் சேருவ அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஃபீமேல் வந்து என்னைக்குமே காதல் வந்து ஃபீமேல் வந்துட்டு மேனுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அந்த காதலோட கிரீப் வந்து சாலிட்டா இருந்திருக்கும். ஸோ நான் அதை எப்படி ஆனா பார்க்கறேன்னா அங்க வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அந்த சப்போர்ட் பண்ற போது குறைவா இருக்கு. டயலாக். பட் எனக்கு அந்த மாதிரி எனக்கு தோணல. நான் வந்து மேபி அவர் சொன்னது உண்மையா இருக்கலாம். பட் எனக்கு நான் பார்க்கும்போது அது ரொம்ப நேச்சுரலா தான் இருந்தது. மேபி அது வந்து சஞ்சய் பெருமாளோட அவரோட ஒரு ஸ்டைலா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பெரும்பாலும் வந்து இவன் மச்சா கூட பாத்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் பாய்க்க மாட்டாரு. ஆமா, நிறைய டைலாக்ஸ் பாய்ச்சி அந்த விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் நிறைய விஷயத்த பாய்ச்சாதான் அதுக்கு வந்து காதல் இருக்கான்னு சொன்னா இல்லையே. ஏன்னா அவர் வந்து இதுல ஒரு காட்சி ஒரு க்ளோஸான காட்சி இருக்கும். அந்த காட்சி போதுமானு தான் நான் நினைக்கிறேன் அந்த க்ளோஸ்னஸை காட்டுறதுக்கு. இருக்கலாம், இமோஷன்ல அப்ப அவங்க பிரிஞ்சு போகும்போது நம்மளுக்கே கடுப்பு வருதுல்ல. பட் தெரியல உங்களுக்கு அந்த கடுப்பு வரல இல்ல, அந்த கடுப்பு வந்துச்சு அவங்களுக்கு அவங்க பிரிஞ்சு போகும்போது நான் பிகினிங்ல கிரிப்பா இருக்கும்போது பிரிஞ்சு போகும்போது வந்துட்டு இந்த ஆண் வந்து பதில் சொல்லியிருக்கலாம், அன்னைக்கு அப்படி சொன்னேன் இன்னைக்கு இப்படியே விட்டுட்டு போறிய அப்படியே சொல்லிட்டு திரும்பி இருந்தா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தெரியல, மேபி சஞ்சய் வந்து அவர் வந்து இமோஷன் சீன்ல தான் ரொம்ப வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காதல் டீப் வந்து நீ சொந்தமா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நெகட்டிவ் பத்தி பேசணும்னா எனக்கு தோணுது என்னன்னா, சில கட்டத்துல வந்து நம்மள டிசைட் பண்ண விட்டுட்டாங்க. எப்படின்னா வந்து ஒருத்தர் போய் மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணிட்டு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மகிட்ட வந்து காட்ட மாட்டாங்க. எஸ், அது ஒரு வாட்டி நடக்கல, அது பல வாட்டி நடந்துச்சு, பல சீன்ல நடந்துச்சு. ஏன் இந்த சீன் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி ஆயிடுச்சு. ஆமா, ஏன் அது எனக்கு குறையா பட்டுச்சுன்னா என்னால அது ஃபீல் பண்ண முடியல. எனக்கு அந்த ஃபீல் வரல, எனக்கு அந்த கடுப்பு வரல. இப்போ ஒரு சீனை பாக்குறோம், உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நான் வந்து நான் அந்த கதையை சொல்ல முடியாது.
ஐ டோன்ட் பி ஸ்பாயிலர். நீங்க போய் பாருங்க. ம். அந்த ஒரு ப்ரொடியூசரை போய் பாப்பாரு வச்சுங்களேன். ஆமா ஓகே, ஆமா அந்த ஆமா ப்ரொடியூசர் போய் பார்த்துட்டு, ஆனா அங்க என்ன ஒருவேளை நடந்திருக்குமோ, இதுதான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு நம்மள காட்டல. ஆமா. ஆனா அந்த சீன் வந்து அந்த புரொடியூசர் போய் பார்க்குறாருல, சஞ்சய் கிட்ட இருக்கிற அந்த பிளஸ் பாயிண்ட் என்கிட்ட சொல்லும்போது, அந்த புரொடியூசர் போய் பார்க்கும்போது, நீங்க டயலாக்கே இல்லாம வெறும் இமோஷனல்ல போறாங்க. ஒரு ஹோப்போட போறது, அந்த சீன் அவர் எடுத்தாரு தெரியுங்களா? உண்மையிலே அது வேற லெவல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த hope, cinematography அது அவரு அந்த கான்ஃபிடென்ட்டோட போறாரு. ஆனா அந்த கான்ஃபிடென்ட் வந்து அந்த எமோஷன் நீங்க போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. ஆமா. அந்த எமோஷன் எப்படி உடைச்சாங்கன்னு, ஏன்னா உடைச்சிருவாரு புரொடியூசர். ஆமா, ஆமா, ஆனா ஹீரோ ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. ஆமா. வெறும் எமோஷன் மட்டும் தான் பதில் சொல்லுவாரு. அதுதான் வந்து பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட ஃபியூச்சர் ஃபிலிம்ல அது இது ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். நான் வைக்கிறது இல்ல. நீங்க சொன்ன விஷயம் நான் ஒத்துக்கிறேன். ம். எனக்கு வந்து அந்த ஷாட் இருக்குல்ல, ம். அவரு அவசரமா அந்த இடத்துக்கு போறாரு மோட்டார் பைக்ல. ம். அதுவும் அந்த ஷாட் வச்ச விதம் வந்து முதல் வாட்டி நான் பாக்குறேன்னு நான் யோசிக்கிறேன். ஆமா ஆமா நானே நிறைய படத்துல பாத்திருக்கேன். அந்த ஷாட்டே இருக்காது. அந்த ஆமா ஷாட் ஆமா இருக்காது. ஆமா முதல் வாட்டி அந்த மாதிரி ஷாட் ஒன்று வச்சிருக்காங்க. ஆ. அப்பயே அந்த ப்ரொடியூசர் பாப்பாரு. அந்த ப்ரொடியூசர் ஒரு வேலை ஒரு விஷயத்த பண்ணுவாரு. ம். ஆனா அந்த விஷயத்த இன்னும் நம்ம கிட்ட கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி பண்ணியிருந்தோம்னா, இல்ல ஏதாச்சும் நம்மளுக்கு இன்னும் அது தெரியுற மாதிரி பண்ணியிருந்தா, எனக்கு தெரியுற மாதிரி பண்ணியிருந்தா, எனக்கு இன்னும் வெறுப்பு வந்திருக்கும். ஆமா. அது எனக்கு கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு அந்த 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 சைட்ல வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு எது லேக் ஆகுன மாதிரி இருக்குங்களா? அதான் அந்த ஃபீல் எனக்கு லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. லேக் ஆகுன ஏன்னா மாதிரி. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் போறான். ஆ, அங்க போயிட்டு ஒருத்தனை பாக்குறான். ஆமா. அந்த ஒருத்தன் முழுமையா என்ன செஞ்சான் என்ன செஞ்சான்? அது காட்டல. அது காட்டல. அது வந்து ரொம்பவே குறைவா இருந்துச்சு. அது காட்டாது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது காட்டி இருந்தா எனக்கு இன்னமும் வந்து நான் இன்னும் நெருங்கி அந்த, ஏன்னா அடுத்தடுத்த கட்டம் நடக்க போகுது இல்லையா? அந்த ஆமா அடுத்த ஆமா கட்டத்துக்கு நான் இன்னும் ரிலேட்டடா இருப்பேன். நான் ம். இன்னமும் வந்து அந்த ஹீரோ நம்ம ஹீரோ வந்து நான் இன்னமும் வந்து காதலிச்சு லவ் பண்ணிருப்பேன். லவ் பண்ணிருப்பான். இன்னும் நிறைய எங்கேஜ் எங்கேஜ் ஆயிருப்பான். ஆயிருப்போம். ஆமா. சோ அதனால தான் வந்துட்டு சில நிறைய இந்த மாதிரி சீன்ல வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுல. அங்க. ஆனா அதே மாதிரி பெண்கள் கூட நிறைய சீன்ல வந்துட்டு இமோஷனை ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ், அப்புறம் ஒரு பொண்ணு வரும் படம், இது ப்ரொடியூசரா, அங்கேயும் அந்த இமோஷன் வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து என்னமோ ஓகே உங்கள் படம் நாங்கள் எடுக்கிற மாதிரி தான் ரியாக்ஷன்லாம் கொடுத்துப்புட்டு ரூம் விட்டு வெளியே ஆகும்போது கொடுத்தாங்க பாருங்க ஒரு ரியாக்ஷனு. அதுதான் நான் சொல்லுவேன், அந்த இமோஷன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இது ரொம்பவே முக்கியம். அந்த இமோஷனை அவர் சத்தமே போடாம அழகா திரும்பி வெளியே வர பாருங்க. அதுதான் உண்மையிலே. ஓகே பிரசாத், நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கர். ஸோ இந்த படத்தை பார்த்து நீங்க இதோட சினிமா போட்டோகிராஃபி எப்படி இருந்துச்சு? சினிமாட்டோகிராஃபி, டெக்னிக்கல் பார்ட். டெக்னிக்கல் பார்ட் எனக்கு இந்த படம் பர்சனலாகவே வந்து டெக்னிக்கல் பார்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. லைட்டிங் பிடிச்சிருந்தது, அதோட சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருந்தது, அந்த மூட், அந்த படத்துக்கூட மூட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதோட பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் படத்தில் பாட்டு இல்லை, பாட்டு கிடையாது. பாட்டு தேவையில்லை ஆக்சுவலி. சஞ்சய் பிரமன் படத்துல பெரும்பாலும் மாச்சா படத்துலயும் பாட்டு இல்லை, இதுலயும் பாட்டு இல்லை. பட் எனக்கு ஒரு குறைவா இருந்த மாதிரி என்னன்னா, பிஜிஎம் இருந்துச்சு. அந்த மோட்டர்ல அவர் வந்து வேகமா அப்படி போவார்ல, அங்க ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம் வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், 2010ல வந்து இந்த பென்தர் மோட்டர் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த மோட்டர் அதுல இருந்துச்சு. மோட்டார் பைக் லவர்ஸ் நீங்க நிச்சயமா அந்த மோட்டர் பார்க்கலாம், ரொம்ப அற்புதமா வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சீனுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு நல்ல பயங்கரமா பிரிட்ஜ் ஏறுவாரு, இப்படி வருவாரு, அப்படி போவாரு, ஒரு நல்ல பிஜிஎம் இருந்துருச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப கமர்ஷியல் படம் பாப்பீங்களோ? சரி, என்னன்னா அந்த டைரக்டரோட விஷன் அப்படி இருக்கு. அவரு அந்த ஷாட்டை கொடுத்துருக்காரு, ஒரு ஷாட்டை கொடுத்துருக்காரு. அது மோட்டார் பைக் மோட்டார் பைக் காட்டாமே ஒரு மோட்டார் பைக்ல தான் போயிட்டு இருக்காருன்னு அந்த ஷாட்ல வந்து காமிச்சிருவாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப புது அனுபவமா இருந்துச்சு அந்த ஷாட்டை பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நானே ரொம்ப ஃப்ளோ மேக்கரா நான் இந்த படத்துல இருந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அதுல இந்த ஷாட்டும் கூட நீங்க சொன்ன மாதிரி மேபி அந்த மாதிரி பிஜிஎம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு பர்சனலாவே இதுல அந்த பிஜிஎம் கொடுத்தாரு. இதுல ஒரு பிஜிஎம் இருக்கும் அந்த படத்துல. இந்த படத்துக்குன்னு ஒரு டோன் இருக்கு. அந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரொம்ப வந்து நான் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த பிஜிஎம். எனக்கு டெக்னிக்கலாவே இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சொல்ல மறக்க சொல்லிடுறேன். சரி, நீங்க மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா அங்க பீரோட லோகோலாம் வேற லோகோ வச்சிருப்பாங்க. சொந்த பீர் தயாரிச்சிருப்பாங்க. சொந்த ஒரு கண்ட்ரி வந்து வேற என்னது பேரை மறந்துட்டாங்க, வேற ஒரு பேர்ல வந்து அந்த படத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க.
ஆனா இந்த படத்து இந்த ப்ளூஸ்ல வந்து எல்லாமே வந்து நேச்சுரலா நம்ம நேச்சுரலா. எப்படி ஒரு டைகர் பியர் இருக்கும், ஆ. காஸ்பர் பியர் இருக்கும், நம்ம எப்படி பீர் அடிக்கிறோம், நம்ம என்ன பீர் அடிக்கிறோமோ அதை அடிச்சிட்டு இருக்கும் போது அது ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு எனக்கு. ஆமா, அது ரொம்ப எங்கேஜா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நேச்சுரலா ரொம்ப நேச்சுரலா கனெக்ட் ஆச்சு. we will be easily connected to the film. இன்னொன்னு இந்த படம் நான் பார்க்கும்போது நான் ஒண்ணே உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன பார்த்தேன்னு நான் நினைக்கிறேன். ஓ ஓகே. எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நானும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்துல அவரு கொடுத்த தாட் ப்ராசஸ், அவர் என்ன யோசிக்கிறாரு, யாரெல்லாம் போய் பார்க்கறாரு, இதெல்லாமே நினைக்கிறேன் ஓவராலா எல்லா ஃபிலிம் மேக்கரும் கடந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் வந்து லைக் உங்களுக்கே தெரியும், நான் வந்துட்டு ஒரு காலமிஸ்ட். ஸோ நான் வந்து ஈவன் தோ என்னோட காலம்ல வந்துட்டு சீரியஸ் கதை இருந்தாலும் அது விறுவிறுப்பா கிறுகிறுப்பா தான் நான் கொண்டு போவேன். அதுல ஒரு பெரிய சீரியஸ் இருந்தாலும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போவேன். சப்ஜெக்ட் வந்துட்டு கரெக்டாக நடுவில் வச்சிருவேன், நரேஷன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு. ஓவரால் வந்துட்டு படம் வந்துட்டு தியேட்டரில் பார்க்கலாம். ஓகே. ஆஸ் அ கொலமீஸ் வந்து நான் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதில் அந்த கருத்து வேறுபாடு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்ன இல்லை எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே கனெக்ட் பண்ணும். அதில் இங்கே வந்துட்டு அவர் நிறையா வாய்ப்பு தேடி போவார். வாய்ப்பு தேடி போகிற இடத்துல ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவர் மேலேயே ஏறி போயிடுவாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கும் வந்து ஒரு டயலாகு, எந்த விஷயம் உனக்கு அதிகமா கிடைக்குதோ அந்த விஷயத்துக்கு வந்து மதிப்பும் இருக்காது, வருத்தம் இருக்காது. ஓயம் ஸ்கோப் புதுசா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. மறுபடியும் பார்க்கலாம். பை. Thank you very much.